அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தற்பொழுது நம்ம முகநூல் நேரலையில் இணைந்துள்ளோம். தொழுகை நடப்பதற்காக பயிற்சி வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதை தாங்கள் நேரலையில் கண்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நோன்பு பெருநாள் திரைப்பொருள் ஆரம்பிக்கப்பட இருப்பதற்கு இன்னும் சில மணி துணிகளே இருப்பதால் ஆங்காங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறார்கள். நோன்பு பெருநாள் திரைப்பொருளை ஆரம்பிக்கப்பட இருப்பதற்கு இன்னும் சில மணி துணிகளே இருப்பதால் அனைவரும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறது. الله أكبر الله أكبر الله أكبر لا إله إلا الله والله أكبر الله أكبر ولله الحمد. Fayas. எனக்கு சேர் வேணும். தொழுகை ஆரம்பிக்கப்படுகிறது. ஹம்தனே அஸ்ரஃப் அஸ்ரஃப் இமாம முன்னிட்டு போய் கவர் பண்ணு. இமாம்கிட்ட மைக் மாட்டியாச்சு. கவர் பண்ணிக்கிட்டு. அஸ்ஸலாமு அலைக்கும். ஈதுல் ஃபித்ர் பெருநாளுடைய தொழுகை ஆரம்பமாக இருப்பதால் அனைத்து சகோதரர்களும் தங்களுடைய சபை சரி செய்து கொள்வார்கள். பெருநாள் தொழுகை முறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தொழுதார்கள் என்பதை நாம் முதலிலே விளக்கிக் கொள்ள வேண்டும். பெருநாள் தொழுகை என்பது முதல் ரக்காத்திலே அதிக தக்பீராக 7 தக்பீர் சொல்லப்படும். அப்படி சொல்லுகின்ற நேரத்திலே கையை உயர்த்தி கட்டவோ சத்தம் போட்டு அல்லாஹு அக்பர் என்று சொல்வதற்கோ நமக்கு அனுமதி இல்லை. இரண்டாவது ரக்காத்திலே அதிக தக்பீராக 5 தக்பீர் சொல்லப்படும். மொத்தம் அதிக தக்பீரான 12 தக்பீர்கள் சொல்லப்படும். இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பெருநாள் தொழுகையை கற்றுக் கொடுத்த முறை. இதன்படி நாம் இந்த தொழுகையை அமைத்துக் கொள்வோமாக.
இஸ்தகிமு சப்புஜ்பகும் ரஹ்மகுமுல்லாஹ். உங்களுடைய சப்புகளை குதிகால்களை பார்த்து சரி செய்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா ரஹ்மத் செய்வானாக. அல்லாஹு அக்பர். 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 الحمدلله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. سبح اسم ربك الأعلى الذي خلق فسوى والذي قدر فهدى والذي أخرج المرعى فجعله غثاء نحوا سنقرئك فلا تنسى إلا ما شاء الله إنه يعلم الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى الذي يصلى النار الكبرى ثم لا يموت فيها ولا يحيا قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى بل تؤثرون الحياة الدنيا والآخرة خير وأبقى إن هذا لفي الصحف الأولى صحف إبراهيم وموسى. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر.
أكبر. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. هل أتاك حديث الغاشية وجوه يومئذ خاشعة عاملة ناصبة تصلى نارا حامية تسقى من عين آنية ليس لهم طعام إلا من ضريع لا يسمن ولا يغني من جوع وجوه يومئذ ناعمة لسعيها راضية في جنة عالية لا تسمع فيها لاغية فيها عين جارية فيها سرر مرفوعة وأكواب موضوعة ونمارق مصفوفة وزرابي مبثوثة أفلا ينظرون إلى الإبل كيف خلقت وإلى السماء كيف رفعت وإلى الجبال كيف نصبت وإلى الأرض كيف سطحت فذكر إنما أنت مذكر لست عليهم بمسيطر إلا من تولى وكفر فيعذبه الله العذاب الأكبر إن إلينا إيابهم ثم إن علينا حسابهم. الله أكبر. سمع الله لمن حمده. الله أكبر. الله أكبر. الله أكبر. الله أكبر. السلام عليكم ورحمة الله.
السلام عليكم ورحمة الله. السلام عليكم ورحمة الله وبركاته. அன்பிற்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருநாள் தொழுகை எந்த அளவுக்கு முக்கியமோ அதை போல அதன் பிறகு நடைபெறக்கூடிய இந்த உரை மிக மிக முக்கியமானது. உரை நிகழ்த்தும் போது மிக கவனமாக கேட்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெருநாள் உரைக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள். இங்கு சொல்லப்படுகின்ற இந்த விஷயத்தை கால்தாழ்த்தி கேட்டு மற்ற விஷயங்களிலே கவனம் கொள்ளாமல் சொல்லப்படுகின்ற விஷயத்தை கவனமாக கேட்டு அதன்படி நாம் செயல்படக்கூடியவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை ஆக்குவானாக. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையால் நாமெல்லாம் ரமலானுடைய மாதத்திலே ரமலானுடைய மாதம் முழுவதும் கண்பிடித்து வணக்க வழிபாடுகளிலே ஈடுபடுவதோடு தான தர்மங்கள் அதிகமாக செய்து தஸ்பீஹ், திக்ர், குர்ஆன் போன்றவை அதிகமாக ஓதி பல நன்மையான காரியங்களிலே நாம் ஈடுபட்டுக் கொண்டோம். அதுபோல பல்சுவை உணவுக்கு நமக்கு பலவிதமான உறவுகள் இருந்தும் அல்லாஹ்வுக்காக வேண்டி நம்முடைய இச்சைகள் எல்லாம் கட்டுப்படுத்தி அழகான பேச்சுக்களையும் அமைதியாகவும் கோபப்படாமல் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ரமலானுடைய மாதத்தை நாம் கழித்தோம். இந்த ரமலானுடைய மாதம் முழுவதும் இது போல இருந்தால் போதும். ரமலானுக்கு வரக்கூடிய பிறகு வரக்கூடிய 11 மாதங்களிலும் நாம் எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம் என்ற ஒரு நிலை நமக்கு வந்துவிடக் கூடாது. ரமலான் என்பது ரமலானுடைய மாதத்திலே நாம் எடுத்துக்கொண்டது அனைத்தும் ஒரு விதமான பயிற்சி. இந்த பயிற்சியை வரக்கூடிய 11 மாதங்களிலே நம்மிடத்திலே பிரதிபலிக்க வேண்டும். இதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு இந்த புனிதமான இந்த ரமலானை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறான். ஏதோ ரமலானிலே நாம் அமைதியாக இருந்து விட்டோம், தான தர்மங்கள் செய்து விட்டோம், ஜக்காத்து கொடுத்து விட்டோம், திருக்குர்ஆனை ஓதிவிட்டோம், இப்படி நாம் இருந்தால் மற்ற மாதங்களிலே எது வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்கிற ஒரு அடிப்படை நம்மிடத்தில் வந்துவிட்டால் நாம் பெற்றுக்கொண்ட இஸ்லாமிய மார்க்கத்திற்கு உபயோக காரியமாக இருக்கிறது. ஆகவே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஏற்றுக்கொண்ட நாம் நம்முடைய வாழ்விலே வரக்கூடிய எல்லா மாதங்களிலும் இந்த அமல்கள் பிரதிபலிக்க வேண்டும். அன்பானவர்களே, இன்றைக்கு உலகத்திலே நீங்கள் பார்த்தீர்களானால் தன் உடலை வருத்தி பலவிதமான பொருளாதாரத்தை எல்லாம் செலவு செய்து 200 கிலோமீட்டர் 300 கிலோமீட்டர் நடந்து வந்து அவன் நம்பக்கூடிய கடவுளை வணங்கி செல்கிறான். அதுபோல இன்னும் சிலரை பார்த்தீர்களானால் தன்னுடைய வேலைகளை எல்லாம் கத்தியால் குத்துவது போல அம்பால் குத்தி வேதனைப்படுத்தி காவடி எடுத்து இன்னும் எத்தனையோ தன்னுடைய
பாக்கியசாலிகள். அன்பானவர்களே, இன்றைக்கு உலகத்திலே நாம் எடுத்துக்கொண்டால் கடவுள் கொள்கை என்று அவர்கள் பலவிதமான கொள்கைகளை அவர்கள் பின்பற்றி வருகிறார்கள். ஒருத்தவற்றுக்கும் ஒரு விதமான சித்தாந்தங்கள், இப்படியெல்லாம் பலவிதமான கடவுள் கொள்கை இருக்கும் போது இஸ்லாமியர்கள் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள் மாத்திரம் இன்றைக்கு ஒரு தனித்துவமாக இந்த உலகத்திலே காட்சி தருகிறார்கள். காரணம் என்ன? நம்மிடத்திலே மூட நம்பிக்கை கிடையாது, நம்மிடத்திலே உருவ வணக்க வழிபாடு கிடையாது. நாம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மாத்திரம் நம்முடைய வாழ்விலே கடைபிடித்து வருகிறோம். வேற எந்த விதமான இடைச்சொல்களுக்கும் நாம் என்ன செய்ய மாட்டோம், கட்டுப்பட மாட்டோம். அல்லாஹ் சொன்னானா, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களா, அதை மட்டும் நம்முடைய வாழ்விலே பின்பற்றி நடந்து கொள்ளக்கூடியவர்கள் தான் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு பெயர் தாங்கிகளாக, இஸ்லாமியர்கள் என்று பெயர் தாங்கிகளாக அவர்கள் இருந்து கொண்டு தன்னுடைய வாழ்விலே முஸ்லிம் என்பவர்களை சொல்லிக் கொண்டு இஸ்லாத்திற்கு மாற்றமான காரியங்களை எல்லாம் அவர்கள் செய்து வருவதை பார்க்கிறோம். அன்பார்களே, இப்படிப்பட்ட ஒரு அருமையான, ஒரு அழகான ஒரு மாற்றம் நமக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் நாம் செய்த முயற்சி அல்ல, நாம் செய்த தியாகம் அல்ல, அல்லது நம்முடைய உழைப்பினால் வந்தது அல்ல. இது அல்லாஹ் நமக்கு வழங்கிய ஒரு அருட்கொடை, ஒரு நிஅமத் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதுபோல அன்பானவர்களே, நோன்பு என்னும் பயிற்சியின் மூலம் மீதி இருக்கிற 11 மாதங்களிலும் நாம் இதை பயன்படுத்தினால், இந்த பயிற்சியை நாம் பயன்படுத்தினால் மிக மிக பெரிய பாக்கியசாலிகள் நம்மை போல யாருமே கிடையாது. அன்பானவர்களே, இந்த பயிற்சியின் மூலமாகத்தான் ஏழை எளியவர்களுக்கு நாம் அள்ளி அள்ளி கொடுத்தோம், தான தர்மங்களை அதிகமாக செய்தோம். காரணம், நம்மிடத்திலே இந்த பயிற்சி பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மார்க்கத்திலே, நாம் கொண்டு வந்த இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் எப்படி நடக்க வேண்டும் என்று நமக்கு அழகான முறையிலே வழிகாட்டி சென்றிருக்கிறார்கள். எதையும் அவர்கள் சொல்லாமல் இல்லை. எல்லா விஷயங்களையும், இந்த மனிதன் பிறந்ததிலிருந்து மரணிக்கும் வரை எல்லா விஷயங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டி சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அதை இந்த இஸ்லாமிய சமூகம் பாராமுகமாக, அலட்சியமாக இப்படி நடந்து கொண்டிருப்பதன் காரணமாகத்தான் நம்மிடையே இன்றைக்கு பலவிதமான குழப்பங்கள், பலவிதமான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நாம் உண்மையிலேயே குர்ஆன் ஹதீஸ் படி வாழ்க்கையை வளர்க்கவில்லை, நடக்கவில்லை என்றுதான் அர்த்தம். நம்முடைய வாழ்க்கை குர்ஆன் ஹதீஸ் படி நடப்போமையானால், குர்ஆன் ஹதீஸ் தான் நமக்கு வழி என்று நாம் தெரிந்து நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் நம்மை விட பாக்கியசாலிகளாக யாரும் இருக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு மாற்று மத கலாச்சாரங்களை எல்லாம் இஸ்லாமிய கலாச்சாரம் என்று எண்ணிக்கொண்டு அவர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்களே, இப்படிப்பட்ட ஒரு செயல் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்திற்கு எதிரானது. அன்பானவர்களே, அதுபோல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜின் போது நிகழ்த்திய உரையில் சொன்னார்கள், அழகாக சொன்னார்கள், யார் உங்கள் குடும்பத்தில் சிறந்தவரே அவர்தான் சமூகத்தில் சிறந்தவர். யார் சமூகத்தில் நீங்கள் சிறந்தவராக இருக்கிறாரோ, யார் உங்களிடத்திலே சிறந்தவராக இருக்கிறார், அவர் சமூகத்திலே சிறந்தவராக இருப்பார் என்று. அது மட்டுமல்ல, சமூகத்தில் சிறந்தவர் உங்கள் மனைவிமார்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்வார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உங்கள் மனைவிமார்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்வது, நல்ல முறையில் நடந்து கொள்ளக்கூடியவர்களாக நம்மை இந்த நோன்பு மாற்ற வேண்டும் என்பார்கள். பயிற்சி எடுக்கப்பட்டது இந்த நோம்பிலே ஒரு விஷயத்திற்கு அல்ல, பலவிதமான விஷயத்திற்கு, மனித வாழ்விற்கு நாம் பயிற்சி எடுத்திருக்கிறோம். இந்த பயிற்சியை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதிலே ஒன்றுதான் நாம் மனைவிமார்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டியதை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி ஹஜ்ஜின் போது ஆற்றிய உரையிலே குறிப்பிடுகிறார்கள். அதுபோல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்கள் கணவன்மார்களிடம் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஆண்களுக்கு மாத்திரம் சொல்லவில்லை, பெண்களுக்கும் சொல்லியிருக்கிறார். உங்களுடைய கணவன்மார்களிடம் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். அவர்களுடைய பொருளை நீங்கள்
பாதுகாக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, இன்றைக்கு இப்படியெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு செய்த உபதேசத்தை நம்முடைய வாழ்விலே நாம் செயல்படுத்துவோமானால் நாம் நிச்சயமாக மிக மிக வெற்றியாளர்களாகத்தான் இருப்போம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை நமக்கு தேவைப்பட்டால் எடுத்துக்கொள்வது, தேவையில்லை என்றால் விட்டு விடுவதாக நாம் இருப்போமானால் நமக்கு விதமான பிரச்சனைகள் குழப்பங்கள் ஏற்படுகிறது. அன்பானவர்களே, ஆகவே நாம் இந்த ரமலானிலே எடுத்த பயிற்சியை முழுவதுமாக வரக்கூடிய 11 மாதங்களிலும் நம்முடைய வாழ்விலே பிரதிபலிக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அன்பானவர்களே, நமக்கு உலக வாழ்வு என்பது மிக அற்பமானது, மிக சொற்பமானது. நீங்க நன்றாக சிந்தனை செய்து பாருங்கள். நம்மோடு சென்ற வருடம் யாரெல்லாம் நோன்பு நோட்டார்களோ அவர்கள் இந்த வருடம் இல்லை. யாரெல்லாம் நம்மோடு பெருநாள் தொழுகை தொழுதார்களோ அவர்கள் இந்த வருடம் இல்லை. யாரெல்லாம் நம்மோடு ஒற்றைப்படை இரவுகளில் நின்று வணங்கினார்களோ நோன்புக்கு வந்தார்களோ அவர்கள் எல்லாம் இல்லை. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை இந்த ரமலானிலும் நம்மை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வணக்க வழிபாடுகள் ஈடுபடக்கூடிய, குர்ஆன் ஓதக்கூடிய, தான தர்மங்களை செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான் என்று சொன்னால் நாம் பாக்கியசாலிகள். ஆகவே அன்பானவர்களே, சல்மான் பாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு மனிதன் அவர்கள் நின்று பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு ஜனாசா கடந்து செல்கிறது. அந்த ஜனாசா கடந்து செல்கிற நேரத்திலே ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள், இந்த ஜனாசாவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மீண்டும் உயிரை கொடுத்தார். அந்த ஜனாசா, அந்த மையத்தை என்னாடு இருக்கும் கேட்கிறாங்க. கூட இருப்பவர்கள் சொன்னார்கள், அது நடக்காது. யாருமே இறந்தவர்கள் மீண்டு வருவதில்லை, மாண்டவர்கள் தான் மீண்டு வருவதில்லை. இது எப்படி நடக்கும் அப்படிங்கிறாங்க. சொல்லுகிறார்கள், அன்பானவர்களே, அழகா சொல்கிறார்கள், அவருக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு இறந்தவர் மீண்டு வரமாட்டார், மாண்டவர் வரமாட்டார் என்று உங்களுக்கு தெரிகிறது. ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு சான்ஸ் கொடுத்திருக்கிறானா இல்லையா, ஹயாத்தை கொடுத்திருக்கிறானா இல்லையா? அதுக்கு முன்னால, இந்த மரணம் வருவதற்கு முன்னால் நீங்கள் நன்மைகளை அதிகமாக செய்து கொள்ளுங்கள் என்று இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னதாக நாம் வரலாற்றிலே பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, ஆக நாமெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு ஹயாத்தை கொடுத்து, உடம்பிலே தெம்பையும் தைரியத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்து, நோன்பு நோக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து, இந்த பெருநாள் தொழுகையில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிறார். ஆகவே நாம் வரக்கூடிய எல்லா காலங்களிலும் அதிகமான நன்மைகளை நாம் செய்ய வேண்டும். அன்பானவர்களே, அது மட்டுமல்ல, இன்னொரு நம்மிடத்திலே நிச்சயமாக இந்த பெருநாள் உரையிலே, பெருநாள் தினத்திலே நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு, அது எப்படி சொல்வது, இந்த ரமலானுடைய இந்த பெருநாளுடைய தினத்திலே நாம் முயற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும், ஒரு சபதம் எடுத்துக் கொள்ள வேண்டும். என்ன தெரியுமா? நம்மிடத்திலே ஏகப்பட்ட பிளவுகள், நம்மிடத்திலே ஏகப்பட்ட பிரிவுகள், இப்படி பிரிவுகளாக பல பிரிவுகளாக நாம் பிரிந்திருக்கிறோம். இப்படி பிரிவுபட்டவர்களிடத்திலே எல்லோரிடத்திலும் கேட்டால் என்னுடைய கொள்கை, நான் ஏற்றுக்கொண்ட கொள்கை, என்னுடைய சித்தாந்தம், இப்படி அவர்கள் தனித்தனியாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் தன்னுடைய சகோதரர் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களிடம் ஈமான் கொண்டவர்களை விட்டு அவர்கள் பயணப்பட்டார்கள். சிறிது காலம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சென்று வந்து பார்க்கிறார்கள். எல்லா மனிதர்களும் அவர்கள் விட்டு சென்ற ஈமான் கொண்டவர்கள் எல்லாம் காளை மாட்டை வணங்கிக் கொண்டிருப்பதை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பார்க்கிறார்கள். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் கேட்கிறாங்க, சகோதரரே, உங்களை நம்பிட்டான விட்டுட்டு போன, இப்படி அவர்கள் காளை மாட்டை வணங்குகிறார்களே, அவர்களிடத்திலே நீங்கள் எழுதி இந்த மார்க்கத்தை பற்றி விரச்சாரம் செய்தால் என்ன, சொன்னால் என்ன அப்படிங்கிறாங்க. அப்போ ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? என்னுடைய சகோதரரே, நான் சொல்லி இருப்பேன், நான் இஸ்லாத்தை பற்றி சொல்லி இருப்பேன், ஆனால் பிரிவுகள் வந்து பிரிந்து விடுவார்கள் என்று நான் பயப்படுகிறேன். நான் சொல்லி இருந்தா பல பிரிவுகளாக பிரிந்து விடுவார்களோ என்று நான் பயந்ததுனாலதான் அந்த வார்த்தையை நான் சொல்லல. அது நீங்க வந்து பார்த்துக்கிட்டோம், நான் பேசாம இருந்துட்டேன். அவங்க பெரிய குற்றத்தை நான் செய்தவனாக நான் ஆகிவிடக் கூடாது என்பதாகத்தான் நான் பேசாம இருந்தேங்கிறாங்க. அப்படின்னா இதுல என்ன பொய்ன்னு கேட்டா, பிரிவுங்கிறது வந்துச்சு வச்சுங்க, ஒரு மனிதன் தவறு செய்கிறான்,
இந்த ஈடு பெருநாளுடைய தினத்திலே நாம் ஒரு கொள்கை முடிவாக எடுத்துக் கொள்ள வேண்டும். நம்மிடத்திலே இனி பிரிவுகள் வரக்கூடாது. நம்மிடத்திலே ஒற்றுமையாக இருக்க வேண்டும். மார்க்கம் என்ன சொல்கிறதோ, குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்கிறதோ அதன்படி நாம் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். யாருடனும் யாரும் நாம் செல்லக்கூடாது. யாருடைய பேச்சையும் கேட்கக்கூடாது. கேட்கப்படுகின்ற செய்தி எல்லாம் குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்கிறது அதன்படி நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வோமேயானால் நாம் வெற்றியாளர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் நாம் வெற்றியாளர்களாக ஆக்கி மறு உலகத்தில் வெற்றியாளர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்குவானாக என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய பெருநாள் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இருப்பவர்கள் அவரை அமைதியாக அமர்ந்து தஸ்பீஹ் திக்ர் செய்து அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து விட்டு கலந்து செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்ல அன்பானவர்களே, இப்படி நாம் தஸ்பீஹ்ல திக்ரில ஈடுபடும் போது நமக்காக வானவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள், நமக்காக வேண்டி வானவர்கள் துஆ செய்கிறார்கள் என்பதை ஹதீஸிலே பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, நம்முடைய சகோதரர்கள் வாழ்வாதாரத்தை இழந்து சிறைவாசிகள் வெளியே வந்துவிட்டாலும் அவருடைய குடும்பங்களுக்கு உதவுவதற்காக, அவர்கள் குடும்பங்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி இப்போது ஒரு அட்டை பெட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே நீங்கள் அதிகமான முறையிலே உங்களுடைய நன்கொடைகளை, பொருளாதாரத்தை கிள்ளி வழங்காமல் அள்ளி அள்ளி வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். பேசுறதுல நானும் ஒரு தடவை பட்டேன்ல.
ஜஃபுல்லாண்ணா நான் கை கட்டுங்க பவுனு இந்த பக்கம் பாசா அந்த முண்டாஸ் கட்டின அரபியெல்லாம் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வர சொல்லும்பா. இல்ல அது முன்னாடிதான் என்னோட ஸ்டாண்ட் இருக்காது, நிறைய பேர் லைன்ல இருக்காங்க ஆன்லைன்ல. இது முபாரக் மச்சான். சரி மச்சான். இது முபாரக். இது முபாரக். அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதரர்களே, எல்லாரும் அல்லாஹ்வுடைய கிருபையால தொழுகை முடிச்சுட்டு எல்லாரும் வாழ்த்துக்கள் பரிமாறிக்கொண்டிருக்காங்க. அதை தான் நீங்கள் நேரலையில் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம ஊர் சகோதரர்கள் எல்லாம் நேரலையில் முடிஞ்சிருக்கீங்க. அல்ஹம்துலில்லாஹ். நகர தலைவர் ஹாஜா நஜிபுத்தீன், பாஷா மற்றும் எனது நண்பர் அல்சியாஸ் எல்லாரும் எல்லாம் செல்ஃபி ஷாட் ஒன்று எடுக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் எல்லாரும் இணைஞ்சிருக்காங்க. எல்லாருக்காகவும் அல்லாஹ்வோட துஆ செய்யுங்க. எல்லாரும் தொழுகை முடிச்சுட்டு அல்லாஹ்வோட கிருபையில் எல்லாரும் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா மக்களும் ரொம்ப ரொம்ப இதாக சந்தோஷமாக எல்லாரும் ஆற தழுவி கொள்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்கிறாங்க. அல்லாஹ்வின் கிருபையில் எல்லாரும் திருநாளை நல்ல விதமாக கொண்டாடிட்டு காலையில் தொழுகை முடிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் கொண்டாடிருக்காங்க. இன்னும் சில மணி நேர துளிகளில் இன்ஷா அல்லாஹ் அனைவருக்காகவும் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யும். எங்களது நண்பர் ஃபீஸ்ட் ரெஸ்டாரண்ட் ஓனர் அசனுதீன் அவர்களும் இந்த நேரலையில் இணைந்திருக்காங்க. ஏராளமான பெண்கள்லாம் தொழுதுட்டு கலந்து சென்றுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏராளமானோர்
ஏராளமானவர் வந்து எல்லாம் தழுவி கொண்டு நல்வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்கிறாங்க இன்ஷா அல்லாஹ். இந்த இது எங்கே நடக்குதுன்னா கொடிக்கால் பாளையம் 52 பணப்பகுதியில் ईद मुबारक ना ईद मुबारक अस्सलाम வரஹ்மத்துல்லாஹ். சகோதரர் மன்சூர் எல்லாம் இணைஞ்சிருக்காங்க. என் நண்பன் பகருதீனோட பையன் மண்ணா வண்டி இருக்கு. ஒரே வாட்டி இருக்கா மொத்தமா ராசி ஐடியா இல்லையா? குடிக்கால் போல கிடைக்கிற ईद मुबारक वालेकुम सलाम वरहमतुल्लाहि तआला वबरकातुहू. முன்னாடி உள்ளவங்க மட்டும்தான் கார் ஆடி ஒரு மாதிரி கிளியர் இல்லாமல் இருக்கு. என்னன்னு தெரியல, லாஸ்ட்ல ஆடி கிளியர் இல்லை. பதட்டத்தில் அவர் என்ன பண்ணுவாரு, மைக்கு போட்டால் எனக்கு கிளியர் இருந்துச்சு, வெளியில் கேட்குறாரு. அஸ்ஸலாமு அலைக்கும் தோழர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே பெருநாள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு இருக்காங்க. இப்போ நம்ம 52 பணப்பகுதியில் இருக்கோம். எல்லாரும் தொழுகை முடிச்சுட்டு வந்து இப்போ எல்லாம் வாழ்த்துக்களை பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து வருடம் இந்த இடத்துல 52 பணப்பகுதியில் இஸ்லாமிய பிரச்சார பேரவை நடத்துகிற தொழுகை எப்போதும் இங்கே தான் நடத்துவாங்க. எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து நாங்கள் பெருநாள் தொழுவோம். என் நண்பருடைய பையன் அல்சியாஸோட பையன் அவரும் தொழுகை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிகிட்டு இருக்காங்க. எல்லா சகோதரர்களும் ஆற தள்ளிக்கிட்டு இருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பெருநாள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு இருக்காங்க. தொழுகை முடிச்சுட்டு நம்ம சகோதரர்கள்லாம் போயிட்டு இருக்காங்க. Gracias.
வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் நமது கொடிநகர் தகவல் குழும முகநூல் பக்கத்தை ஃபாலோ செய்யாதவர்கள் ஃபாலோ செய்து கொள்ளுங்கள். அதே போன்று இன்ஸ்டாவிலும் கொடிநகர் 360 என்ற ஐடியை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள். நமது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எனது நண்பர் பஹூர்தீனுடன் இப்போ ஒரு வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு மீண்டும் கேமராவை கையில் பிடிச்சிருக்கேன். இன்னும் சகோதரர்கள்லாம் இந்த இடத்துல கலையில் இதை நேரலையில் பார்த்துட்டீங்க. நகரத் தலைவர் ஹாஜா நஜிபுத்தீன் மற்றும் நமது ஃபஹோத் அவர்கள் செய்தியாளர் அவர்களுடன் ஊடகவியலாளருடன் பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். அவர்களை தான் நீங்கள் நேரலையில் பார்க்குறீங்க. சகோதரர் மன்சூர் அவர்கள் நம்ம இதில் இணைஞ்சிருக்காங்க. அதே போன்று ஃபஹத் அவர்களும் நகரத் தலைவர் ஹாஜா நஜிபுத்தீன் அவர்களும் வந்து அவங்க செய்தி ஊடகவியலாளர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. மேலும் ஏராளமான சகோதரர்கள்லாம் வந்து வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டு இருக்கிறாங்க. சகோதரர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கொடிநகர் தகவல் குழுமத்தின் முகநூல் நேரலை. இந்த முகநூல் நேரலையில் வந்து நம்ம இன்னைக்கு நடைபெற்ற கொடிநகர் தகவல் குழுமத்தின் முகநூல் நேரலையில் இணைஞ்சிருப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ், ஏராளமான மக்கள் தொழுகையில் கலந்து கொண்டு எல்லோரும் சென்று கொண்டிருக்கிறார்கள். நண்பர் ஃபஹத் நைட்டு ஃபுல்லாக வந்து ஃபித்ரா விநியோகத்தின் போது பார்த்துருப்பீங்க. ஏராளமான பேக்கெட் இதெல்லாம் பேக்கிங் பண்ணிவிட்டு சகோதரர்கள்லாம் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருந்து இந்த தொழுகை இதை ஏற்பாடு செஞ்சு வந்து இன்ஷா அல்லாஹ் இப்போ அவங்களுடைய உழைப்பை பெருவிதமாக வந்து இந்த தொழுகை நடத்துவதற்காகவும் பங்களிப்பை செலுத்தியிருக்கிறாங்க. தொழுகாமல் வந்து தூக்கத்தை விட்டு தொழுகைக்காக வந்து எல்லாமே நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் ஃபித்ராவோட பொருட்களை விநியோகம் செஞ்சுட்டு அந்த இதோடையே வந்து அவங்க வந்து இன்னைக்கு பெருநாள் தொழுகை இருப்பதனால இதற்கான வேலைகளை முன்னெடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதையும் திறன்பட அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பாக செஞ்சு அல்லாஹ்வோட கிருபையால் தொழுகையும் சிறப்பான முறையில் நடந்து முடிஞ்சிருக்கு. அதான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த நிகழ்வு தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இத்ரிஸ் அண்ணன் நம்மளோட நேரலையில் இணைந்திருக்காங்க. இத்ரிஸ் அண்ணனோட பையனும் வாழ்த்துக்களை பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. சகோதரர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது
கொண்டிருப்பது கொடிநகர் தகவல் குழுமத்தின் முகநூல் நேரலை. எல்லாத்தையும் ஃபுல்லா ஒரு கவர் பண்ணுவாங்க. கேப்பல்ல ஒன்று பெரிய அந்த பொட்டி மண்டி எடுத்துக்கிட்டு. அஸ்ஸலாமு அலைக்கும் சகோதரர்களே, இத்துடன் இந்த முகநூல் நேரலை நிறைவு பெறுகிறது. இன்ஷா அல்லாஹ் மீண்டும் ஒரு நேரலையில் உங்களை சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.